Hello everyone and welcome to Suga's Kitchen. வணக்கம். தினம் ஒரு 5-6 மாங்காய் பறித்து அதை ஊறுகாய் போடுறது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன் நிறைய எடுக்கிறது இல்லைன்னா சிலதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அப்பப்போ அது முத்த நாங்கள் பாட்டுக்கு எடுத்துட்டுருக்கோம். அந்த பறித்த மாங்காவை ஆவக்காய்க்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு 1-2 இந்த வீட்டு யூஸ்க்கும் எடுத்துப்போம். அதில் ஒரு நல்ல சாலட் ஸ்நாக் என்ன வேணால் சொல்லலாம். அது பழைய காலத்து ஒரு இது தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஸோ இது ரொம்ப பாப்புலர் டிஷ் முன்னெல்லாம். இப்போல்லாம் யாரும் ஜாஸ்தி அது சாப்பிட்றது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் முன்னெல்லாம் பீச்சில் இந்த ரொமான்டிக் இன்டர்வியூஸில் இல்லைன்னா போட்டிங் பொறுத்த எல்லாம் இந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் தான் பீச்சிலலாம் நிறைய விற்றுருப்பா ஹாட் ஃபில்டர் காஃபியோட. அதை தவிர நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸு அப்புறம் கெட் டுகெதர்ஸ் அப்புறம் சதி சமையல் இதில் எல்லாமே இந்த மாதிரி தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் உண்டு. ப்ளஸ் டிஃபின்க்கும் பண்ணுவான் ஈவினிங் டிஃபினுக்கு. அண்ட் இது ரொம்ப பாப்புலராக இருந்தது. இப்போ கொஞ்சம் இதெல்லாம் கம்மி ஆகிட்டு வருது. பிகாஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் அட்வான்டேஜஸ் நிறைய பேர் அது ஒரு அட்வான்டேஜாக பார்த்து அதை எடுத்துக்கிறா. அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சாலட் ஸ்நாக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கட் பண்ணி விட்டு அதை தின் பிட்ஸாக அந்த மாதிரி பல்லாக இங்கே நான் நறுக்கி வச்சுருக்கேனே அந்த மாதிரி இந்த மாதிரி. அதே மாதிரி மாங்காய் நேற்றுக்கு எங்கள் ஆற்றுல காய்ச்ச மாங்காயை எடுத்திருக்கேன்னா, ஸோ உங்களுக்கு கடையில் வாங்கினேன்னாலும் அதை தின்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம் மெல்லிசா. இதில் ஜாஸ்தி குக்கிங்கே கிடையாது. இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணிட்டேன்னா பொடி பொடியாக நல்லா பிளெண்டாகி நிற்கும். ஸோ அதுவும் இங்கே வச்சுட்ருக்கேன். அதை தவிர இந்த ஒயிட் சன்னா சுண்டல் அதை நல்லா ஒரு 8 hours சோக் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பாயில் ஆகிருக்கு ப்ரெஷர் குக் பண்ணி. அதுக்கு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு அண்டு உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி. ஸோ இவ்வளோ தான் வேணும். இதுதான் அந்த மெயின். இது தாளிக்கிறதுக்கு. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெயை ஒரு ஸ்பூன் விட்டுண்டா போகிறோம். கடுகு கொஞ்சம் போட்டு தாளித்து இது கூட இந்த சுட சுட ஃபில்டர் காஃபியும் குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் காட்டுறேன்னா, இப்போ கடுகு வெடித்ததும் இதெல்லாம் ரொம்ப வதக்க வேண்டாம். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கணும். ஸோ நம்ம முதல்ல இந்த சன்னா போட்டுடலாம். பாயில்டு இது ஆல்ரெடி. ஸோ அதை போட்டுட்டு இந்த மாங்காயும் போட்டு இந்த தேங்காயும் போட்டு இந்த மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் அண்ட் கருவேப்பிலை ஒரு பெரட்டினா போகிறோம். இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே நல்ல க்ரன்ச்சி அண்ட் ஃப்ரெஷ். இதில் உங்களுக்கு மாங்காய் இல்லை, மாங்காய் கிடைக்கலன்னா எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். பட் தேங்காய் போட்டதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் அந்த காம்பினேஷன் அவ்வளோ நல்லா இருக்காது. நான் போட மாட்டேன் யூஸ்வலாக. தேங்காய் போட்டால் எலுமிச்சம்பழம் புழிய மாட்டேன். தேங்காய் இல்லைன்னா எலுமிச்சம்பழமும் பச்சை மிளகாயும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் இந்த மாதிரி சாலட்ஸ் எல்லாம் ஒரு தனி டேஸ்ட் வரும். இதை நம்ம குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்துறது ரொம்ப நல்லது. பிகாஸ் இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸு அண்ட் பர்கர்ஸு, பீட்சாஸ் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு டைம் பரவாயில்ல. பட் டெய்லி ரொட்டீனில் ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ இப்போ ஃபில்டர் காஃபியை தயார் பண்ணலாம். நல்ல சுட சுட டிகாக்ஷன் திக்காக விழுந்திருக்கு.
ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பாருங்க, சூடா ஃபில்டர் காஃபி அண்ட் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஸோ நம்ம சவுத் இந்தியன் வெரைட்டியில் இது வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர், ரொம்ப அவசியம். அண்டு இந்த டைமில் வந்து இந்த ப்ரீவியஸ் டாபிக் ஒன்று வந்து ரொம்ப பாப்புலராக நிறைய பேர் கமெண்ட் அடிச்சிருந்தா, இந்த நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னுட்டு சிலதெல்லாம் நம்ம மேடையிலேயே வைக்கிறோம், அப்புறமா எடுத்துக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், திருப்பி உள்ளே வைக்க வேண்டான்னு. அதில் ஒன்று வந்து இந்த ஃபில்டர் எப்போவுமே இந்த மேடையிலேயே இருக்கும். இப்போ நானும் வந்து அதை கொஞ்சம் அலம்பி உள்ளே வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதோட யூஸ் வந்து ஒன்ஸ் அ டே தான். பட் வந்து அடுத்த நாளைக்கு எப்படி எடுக்க போகிறோம்னுட்டு கொஞ்சம் ஹோல் டே அங்கே தான் இருக்கும். இது வந்து கிளட்டர் சொல்ல மாட்டேன், பட் ஒரு விஷுவல் டிஸ்ட்ராக்ஷன். எப்போவுமே மேடையில் இந்த ஃபில்டர் காஃபி ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறதில்லங்கிற டைம்லேயும் அங்கே இருக்கும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணினதும் நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே வச்சு விடுறது ரொம்ப நல்லது. இந்த கன்வீனியன்ஸ் ஃபேலசியில் இது ஒன்று நான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டா நம்ம கவுண்டர் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். என்னென்ன அப்பப்போ யூஸ் பண்ணியாச்சோ அதெல்லாம் வந்து உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தா நமக்கு இந்த விஷுவல் டிஸ்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட் இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் அதை பற்றி கமெண்ட் அடிச்சிருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ டிசைட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். நமக்கு வந்து என்ன பண்ணுறது, எது பண்ணுறது, ஸ்நாக்குக்கு என்ன பண்ணுறது, லஞ்சுக்கு என்ன பண்ணுறது, இவ்வளோ டெசிஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. டின்னருக்கு மாத்திரம், லஞ்சுக்கு மாத்திரம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சாலட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டேன்னா பாரம்பரிய நம்ம பழைய காலத்து இதுவும் ரொம்ப நல்லது. நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தது ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. இப்போவும் அதை கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.